திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை இல்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் ஏற்படும் இழப்பை தடுக்க அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. இங்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர் போன்ற காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. கொடைக்கானல் மலை கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கரில் கேரட் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது அறுவடை முடிந்த நிலையில் கேரட்டுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என கவலை தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள். கார்ட்டு விவசாயம் போட்டிருந்தோம். இந்த கார்ட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் விலைவாசி தான் கம்மியாக விற்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து 10 நாள் மழை பெஞ்சு நல்லா மழை பெஞ்சிருக்கு. இனி கிழங்கு, பீன்ஸு, இப்படி பட்டாணி இப்படி போட்டோம்னா கொஞ்சம் விவசாயம் நல்லா இருக்கும். 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ கேரட் தற்போது 15 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்பட்டால் இடைத்தரகர் இல்லாமல் உற்பத்தி செய்த பொருட்களை நேரடியாக விற்று லாபம் ஈட்ட முடியும் என்று கூறுகிறார்கள் விவசாயிகள். மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்டில் போய் இந்த காய்கறியெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு. இது அழுகும் பொருள். ஒரு நாளைக்கு வச்சா ஒன்றே விற்கணும். ஆனால் வியாபாரிகளாக கொடைக்கானல் மலையிலேயே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட வச்சு அங்கேருந்து ஏழை விட்டு எடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு பூரா கட்டுப்படி ஆகும். மேலும் தோட்டக்கலைத்துறை மூலம் மானிய விலையில் வழங்கப்படும் கேரட் விதைகளில் குறைவான விளைச்சல் கிடைப்பதால் அதிக விளைச்சல் கிடைக்கும் உயர் ரக விதையை அரசு மானியமாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமா? ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல்.